வணக்கம் மக்களே. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வங்கதேசத்துடைய தேர்தல் இன்றைக்கி தான் நடக்க போகுது. ஸோ பங்களாதேஷில் எலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். இந்தியாவுக்கு யாரெல்லாம் தொலை தரக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டை நாடுகளை பார்க்கும்போது நம்ம எப்போவுமே பங்களாதேஷ் அதில் சேர்த்ததே கிடையாது. ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் சீனா அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு ஒரு 1 இல்லை 2 வருஷமாக வந்து அப்படியே வந்து நிலைமை வந்து தலைகீழாக மாறிச்சு. ஸோ என்னென்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். முதல்ல வங்கதேசத்துடைய பிரதமராக இருந்தவங்க யார் அப்படின்னா ஷேக் ஹசீனா. ஸோ ஷேக் ஹசீனா வந்து வங்கதேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தந்த போராட்ட தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய பொண்ணு. அந்த குடும்பம் வந்து ஒரு கலவரத்தில் வந்து எல்லோரும் கொல்லப்பட்டாங்க. அப்போ ஷேக் ஹசீனா வந்து ஃபாரினில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இடத்த வந்து அவங்க தான் வந்து காப்பாற்றி ஆகணுங்கிறப்ப வந்து அவங்க அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரதமராக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு ரொம்ப பவர்ஃபுல்லான குரூப் யாருன்னா கலிதா ஜியா. கலிதா ஜியா யார் அப்படின்னா வந்து ஜியாவுல் ரஹ்மான் அப்படிங்கக்கூடிய இன்னொரு பவர் ஹவுஸ், அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு கிட்டத்தட்ட ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய மனைவி, அவர் இறந்துட்டார். அவருடைய மனைவி கலிதா ஜியா. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு பவர்ஃபுல்லான லீடராக வந்து இருந்தாங்க. இப்போது ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் இன்னொருத்தரை வந்து ஜெயிலில் போடுறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அங்கேயுமே வந்து இருக்கிற விஷயம்தான். பாகிஸ்தான்லேயும் இருக்குது. இம்ரான்கான் இன்னும் ஜெயிலில் தான் உயிரோடு இருக்கதா சொல்லப்படுது. அதே மாதிரி வங்கதேசத்துலேயும் வந்து கலிதா ஜியா ஜெயிலில் இருந்தாங்க. ஒரு 15 வருஷமாக இவங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அந்த 15 வருஷத்தில் இந்தியாவுக்கு அவங்க சார்பான நிலை நிறைய எடுத்தாங்க. ஆனாலும் வந்து ஜனநாயகம் வந்து செத்துச்சுங்கிற மாதிரிலாம் நிறைய குரல்கள்லாம் வந்துச்சு. அவங்கள யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து அடக்குமுறை கொண்டு அடக்குனாங்கிறதெல்லாம் வந்து பேச்சாச்சு. எங்கே ட்விஸ்ட்டு வந்துச்சுன்னா, அமெரிக்கா செயின்ட் மார்ட்டின் ஐலாண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு தீவை வந்து எங்களுக்கு வேணும், வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட், ஒரு தீவில் எங்களுக்குடைய இராணுவ தளம் வைக்கணும்னு சொல்லி கேட்டதாகவும் இவங்க வந்து மறுத்ததாகவும் சொல்லப்படுது. அப்போ அமெரிக்கா வந்து இப்போ கையில் எடுத்துக்கக்கூடிய ஆயுதம், ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கவங்களை வந்து தூக்குறதுக்காக வச்சுருக்குது ஜென்சி புரட்சி. அதாவது மாணவர்கள் அமைப்புகளை கிளர்ச்சியை எழுப்பி விட்டு, ஸோ அவங்க மூலமாக வந்து ஒரு போராட்டத்தை கிளப்பி புரட்சி பண்ணுறங்கிற பேரில் வந்து ஆட்சியை பிடிக்கிறது, ஆட்சியை கவுத்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து அங்கே உட்கார வைக்கிறது தான் வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். நேபாளத்தில் அப்படி தான் நடந்துச்சு. சரி, நேபாளத்தில் வந்து பிரதமருடைய மனைவி கொல்லப்பட்டாங்க. இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ராஜபக்சே குடும்பம் அந்த நாட்டை விட்டு ஓடிச்சு, அந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ அதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஷேக் ஹசீனா வந்து அங்கேருந்து வெளியேற்றப்பட்டார். அவங்களுக்கு வந்து இந்தியா அடைக்கலம் கொடுத்தது. இப்போ இன்னும் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ கலவரெலாம் வந்துச்சு, நாட்டில் வந்து தலைவரை தூக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அமெரிக்காவில் தங்கியிருந்த, அதாவது நோபல் பரிசு, பொருளாதார நோபல் பரிசு வாங்கின ஒருத்தர், ஸோ அவர் தான் வந்து முகமது யூனஸ். ஸோ அவர் வந்து அமெரிக்காவின் ஆட்சி பெற்ற ஒரு வேட்பாளர். அவர் வந்து எலெக்ஷன்லேயே நிற்கல. ஸோ வந்து ப்ரொடெக்டரேட், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் வந்து நான் வந்து இந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்து நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அட்வைசர் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியில் இருந்துட்டு அவர் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் செஞ்சதாக சொல்லப்படுது. இடையில் கலிதா ஜியாவில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய உடல்நிலை ரொம்ப சீரியஸாச்சு. அவங்களோட பையன் தாரிக் ரஹ்மான், அவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த நாடே வேணான்னு வெளியே போயிருந்தவர். சரி, அவங்களோட அம்மாவோட உடம்பும் வந்து சரியில்லை, அந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனையில் இருக்குது, நாடும் ஆபத்தில் இருக்குங்கிறப்ப அவர் வந்து சரி நான் வங்கதேசத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்தார். வந்துட்டு ஐ ஹாவ் அ ட்ரீம்னு சொல்லி மார்ட்டின் லூதர் கிங் சொன்ன அந்த இதை கோட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் அ பிளான் அப்படின்னாரு. அவர் வந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்களோட அம்மா கலிதா ஜியா வந்து இறந்துட்டாங்க. ஸோ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கு பெரிய உரசல் போயிட்டே இருந்துச்சு. முகமது யூனிஸ் கவர்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகளாக கிளப்பிட்டே இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இந்தியா ரொம்ப நாளாக வந்து பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கலிதா ஜியா இறந்த உடனே இந்தியாவின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து நேரில் போனார். மோடி அவர்கள் கொடுத்த கடிதத்தை ரஹ்மான் அவர்களுக்கு கொடுத்தாரு. அது என்ன இருந்துச்சுன்னு தெரில, ஒன்றும் ரகசியமாக ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லைனா வந்து ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து ஆதரவு தருவோம், நீங்கள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்க வேணாம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம். அதுக்கான எலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நடக்குது. யூனிஸ் வந்து
என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இடையில கிரிக்கெட் மேட்ச் வந்து இந்தியா கூட ஆட மாட்டோம் அப்படிங்கிற பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புனாங்க. இடையில முஸ்தபிசுர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒரு பிளேயரை வந்து கொல்கத்தாவில் விளையாட விட மாட்டோம்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க. அப்படிங்கிறதுக்கப்புறம் இவங்க வந்து நாங்கள் இந்தியா கூடவே விளையாட மாட்டோம்னாங்க. அப்புறம் இந்தியாவில் நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்பில் வந்து நாங்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டோம்னாங்க. ஸ்ரீலங்காவுக்கு மாற்றணும்னாங்க, அது முடியாதுன்னாங்க. ஸோ அவங்க அதுலேருந்து வெளியேறினாங்க. பாகிஸ்தான் எங்களுக்கு ஆதரவு தரும், பாகிஸ்தானும் எங்கள் கூட சேர்ந்துட்டு வந்து வெளியே வருனாங்க. அது பெரிய பிரச்சனைகளாக போயிட்டு கடைசியில் பாகிஸ்தான் வந்து பணிச்சிட்டாங்க, இந்தியா கூட ஸ்ரீலங்காவில் நாங்கள் ஆடுறோம் அப்படின்ட்டு. பாகிஸ்தானுடைய பயிற்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, வி காட் ஃபூல்டு அப்படிங்கிறாரு. அதாவது நாங்கள்லாம் ஏமாற்றப்பட்டுட்டோம், முட்டாளாக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரியான சூழலில் தான் வங்கதேசத்தில் இன்றைக்கி தேர்தல் நடக்குது. ஸோ இப்போ வந்து பிரதான கட்சியான இவங்களுடைய ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அவாமி லீக் வந்து இல்லை, தடை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிஎன்பி, அதாவது அந்த ரஹ்மானோடைய பிஎன்பி அந்த கட்சியும், அப்புறம் முதல்ல தடை செய்யப்பட்டு இப்போ விலக்கப்பட்ட ஜமாத்தி இஸ்லாமிங்கிற கட்சியும் தான் வந்து பிரதான கட்சிகளாக வந்து இருக்குது. ஸோ இதில் பிஎன்பி ஜெயிச்சா இந்தியாவுக்கு ஒரு வகையில் வந்து சின்ன பாசிட்டிவ். ஸோ ஜெய்சங்கர் போய் பேசிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நடக்குன்னு நம்புவோம். இல்லை ஜமாத்தி இஸ்லாமி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஆட்கள். ஸோ 1971 வங்கதேசத்தை வந்து பாகிஸ்தான்லேருந்து பிரிக்கும்போது அதுக்கு எதிராக குரல் கொடுத்து கலவரத்தில் ஈடுபட்டு பாகிஸ்தானுக்கு விசுவாசமாக இருப்போம்னு சொல்லிட்டுலாம் வந்து விசுவாசமாக இருந்தவங்க. இந்த எலெக்ஷன் டைம்லலாம் வந்து நாங்கள் அப்போ வந்து தவறு பண்ணிட்டோம், மக்கள் எங்களை மன்னிக்கணும், இப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இப்போ நாங்கள் திருந்திட்டோம் அப்படின்லாம் வந்து சொன்னதெல்லாம் வந்து பார்த்தோம். எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி யூனுஸ் அமெரிக்காவோட ட்ரேட் டீல் போட்டிருக்காரு. ஸோ வர்த்தக ஒப்பந்தம் போட்டிருக்காரு எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பந்தத்தை வந்து காட்டுது. இந்த எலெக்ஷனில் என்னவெல்லாம் ரிசல்ட் வரப்போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்தியாவுக்கு அதனால் என்னென்ன தாக்கங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.